மார்னிங் எந்திரிச்சதும் சூடாக ஒரு கப் காஃபி போட கிச்சன் பக்கம் வந்தாச்சு. ஹஸ்பண்ட் காஃபி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு ஒரு கப் பூஸ்ட், எனக்கு ஒரு கப் காஃபி. பக்கத்தில் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் டிஃபன் செய்கிற வேலை இல்லை. அங்கே போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு டிஃபனும் அங்கேயே முடிச்சுட்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே புட்டா நேராக ஃப்ரிட்ஜுக்கு தான் போனால். ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேடம் உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணாங்க. பப்பாயா பார்த்த உடனே கட் பண்ணி தர சொல்லி ஒரே ரகலை. ஆஃப்டர்நூன் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கட்டும்னு பாப்பாவுக்கு பப்பாயா கட் பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் புட்டாக்கு பப்பாயாவும் அண்ட் பனானானா ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டு பருப்பு கழுவியாச்சு. நான் எப்பயும் சாம்பார் குக்கரில் தான் வைப்பேன். இது என்னோடய ஸ்டைல் சாம்பார்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் தண்ணி, பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் நல்லா 2 to 3 விசில்ஸ் நல்லா வர வரைக்கும் விட்டுறலாம். சைட் பை சைட் ரசத்துக்கு வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி ரசம் தான் வச்சேன். ரசம் கொதிக்கிற கேப்பில் வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு போர்டில் கட் பண்ணி அந்தளவுக்கு பழக்கம் இல்லை. கட் பண்ணதும் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருந்தது. எதுக்கு இந்த வீர விளையாட்டுன்னு சொல்லி எப்பயும் போல் கையிலே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பாருங்கிறதுனால கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வணக்கிட்டு அதை அப்படியே பருப்பில் போட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்ச தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சாம்பார் தூள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். சைட் பை சைட் மாவாட்டை அரிசி ஊற வச்சாச்சு. வெண்டைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் தக்காளி, வெண்டைக்காய் போட்டு நல்லா வணக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மூடி வச்சு 5 to 10 minutes நல்லா எண்ணெயிலே வேக வச்சா சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி.
அன்றைக்கி ஆஃப்டர்நூன் நல்லா சுட சுட சாப்பாடு வச்சு சாம்பார், ரசம், வெண்டைக்காய் பொரியல்னு அசத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு vlog சண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. எந்திரிச்ச உடனே அரிசி கிரைண்டரில் போட்டாச்சு. அந்த வீக் ஃபுல்லாக மாவு இல்லைனா கையும் ஓடாது, காலும் ஓடாது. ஸோ எந்திரிச்ச உடனே மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. மாவு ஆட்டி முடித்ததும் நானும் ஹஸ்பண்டும் உக்கடம் கிளம்பியாச்சு. வீட்டில் ஃபிஷ் செய்கிறோம் அப்படின்னாவே நானும் ஹஸ்பண்டும் மோஸ்ட்டாக உக்கடம் தான் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வருவோம். உக்கடமில் மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வாவல் மீன் வாங்கலான்னு சொன்னேன், ஹஸ்பண்ட் மத்தி மீன் வாங்கலான்னு சொன்னாங்க. ஸோ எதுக்கு சண்டை, ரெண்டுமே வாங்கிக்கலான்னு சொல்லி ரெண்டுமே வாங்கியாச்சு. நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் எடுக்க விட்டாச்சு. மீன் குழம்பு அரைச்சி விட்டு தான் பண்ணியிருந்தேன். அதுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வணக்கின வெங்காயம், தக்காளியை ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகும் வெந்தயமும் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும்.
அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் அதில் எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். குழம்பு நல்லா கொதி வந்ததும் இந்த புளி கரைச்சலையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மீனை அதில் எடுத்து போட்டுறணும். அவ்வளோதான், 5 மினிட்ஸில் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மத்தி மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரைன்னு சாப்பிட்டு சண்டேவை சூப்பராக எண்ட் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட இந்த vlog முடியுது. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.